தவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. இப்படி அந்த வீதிகளை பற்றி அங்கே குறிப்பிடுகின்றார். குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல் பிதற்றுவார். வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் மணங்கன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். எந்த குணங்கள் பேசுகிறார்கள்? இறைவனுடைய சிறப்புகளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவார். அப்போ சொல்லுவா, நான் குழந்தை இல்லாமல் இருந்த நான் சுவாமிக்கு நேர்த்தி செய்து எனக்கு 4 குழந்தை. இப்போ சொல்லுவா, என் கணவன் விட்டுட்டு போனவர், நான் சுவாமிக்கு விரதம் இருந்து தானாகவே அவர் வந்து சேர்ந்துட்டார். இப்போ சொல்லுவா, எனக்கு 90 வயசுன்னு சொன்னவங்க, சுவாமி என்னச்சன் என்ன ஒரு 30 வருஷம் இருக்கணும், நான் இப்போ எனக்கு இப்போ 120 வயசு யாருக்கு. இப்போ இவ சொல்லுவா, நான் இவரை போல ஒரு வடிவான மாப்பிள்ளையும் பிடிச்சோன்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன். இப்போ சொல்லுவா, நான் காது நிறைய கழுத்து நிறைய சொல்லுங்க, மிச்சத்தை நீங்கள் சொல்லணும். என்ன நகை? ஆடப்போ வைரமப்பா, வைர நகை அணிய வேணும்னு நினச்சேன், சுவாமி எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா என்னப்பா, என்ன போல ஆக்கள் ஒரு 100 பேர் வந்து என்னோட சந்தோஷமாக கதைச்சா எனக்கு அவ்வளவு நான் தனியே இருக்கிறேன். அப்போ அவருக்கும் அந்த அருளை கொடுக்குறார். பின்னுக்கு இருக்கிற ஐயா நினைக்கிறாரு, நான் இன்றைக்கு பச்சை சீட்டு போடணும், நாளைக்கு நீலச்சீட்டு போடணும், நாளைக்கு நல்ல விலை உயர்ந்த கலிசா போடணும், அடுத்த நாள் ஒரு கழுத்தில் ஒரு நல்ல சக்தி போடணும், கை நிறைய மோதிரம் போடணும். சுவாமி எல்லாத்தையும் கொடுக்குறார். அதுதான் சொல்கிறார். குணங்கள் பேசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்கிறார்கள். கூடி பாடி தொண்டர்கள் எல்லாரும் இறைவனுடைய பெருமையை பல விதமாக சொல்கிறார்கள். பாடும் தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல பிதற்றுவார். பிணங்குதல், சில பேர் ஆளுக்கால் சண்டை பிடிக்கிறாங்க. நீ சொல்கிற பொய் இல்லை, சில பேர் இல்லை நீ சொல்கிற சரி. பிணங்கள் பேசி பிணங்கி தம்மில் பித்தரை போல பிதற்றுவார். வணங்கி நின்று ஆறு வானவர் வந்து வைகளும் எப்பொழுதும் தேவர்களாலே தொழப்படுபவன் யார்? நீங்கள் தொழுதா என்ன தொழிலாட்டிய என்ன? தேவர்கள். அவர்களுக்கு வேலை அதுதான். எது வேலை? வணங்குவது வேலை. வேலை வணங்குவது வேலை. ஐயா உங்களோட வேலை வேலை வணங்குவது. சொல்லுங்க, நீங்கள் சொன்னதான் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சால் போதாது இல்லையா? வேலை. அப்போ நித்தமும் இறைவனை தொழுகின்ற பேறு பெற்றவர்கள் தேவர்கள். அதை பல இடங்களில் திருமுறையில் சொல்கிறார்கள். கட்டூர்கடலே கடம்பூர் மலையே காணப்பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அயந்தூர் அரசே கொழுநற்கொள்ளேறு பாட்டூர் பலரும் பரவப்படியா படுவாய் பரங்காட்டூரானே மாட்டூர் அறவா மறவாது உன்னை பாடப்பணியாயே மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போலும் வருவார் விடைமேர் மாதோடும் மகிழ்ந்து பூத படை சூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகள். யார் கும்பிடின சுவாமிய? திருமால் ஆதியோர்கள், பிரமன் ஆதியோர்கள். எத்தனை பிரமைகள்? 1008 அண்டங்களுக்கு 1008 பிரமைகள்.
1008 அண்டங்களுக்கும் 1008 அண்டங்களுக்கு 1008 பிரமர்கள், 1008 அண்டங்களுக்கு 1008 விஷ்ணுக்கள். ஒரு விஷ்ணு மாத்திரமில்லை. அதுதான் சொல்கிறார். திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர்கள் எவ்வளவு? 8,000 கோடி. தேவர் நாகர்கள் தேவர்களைப் போல 9 பங்கு நாகர். அப்போ எண்ணும்போது எவ்வளவு? 72,000 கோடி நாகர்கள். தேவர் நாகர் தானவர். தானவர் யாரு? தானவர் யாரு? பூமியில் உள்ளவர்கள் அம்மா. தானவர்கள் பூமி, வானவர் தேவர்கள், தானவர் உங்களுக்கு இது தெரியும். தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான், இவர்கள் எல்லாருக்கும் பெருமான். எனவே இந்த பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமானை திருமால் பிரமன் இந்திரக்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான். எந்த பெருமான்? பெரிய பெருமான். பெருமான் இவர் சதாசிவன், சிவனுக்கு மேற்பட்டவன். சதா சிவன் அனைத்து உயிர்களையும் படைத்தவன், அனைத்து உயிர்களையும் காப்பவன், அனைத்து உயிர்களையும் அழிப்பவன். எப்படி பிரமனாக நின்று படைக்கின்றான், மகாவிஷ்ணுவாக நின்று காக்கின்றான், உறுத்துனராக நின்று அழிக்கின்றான். இந்த மூணும் தான் நடக்குது. இந்த வகையிலே இந்த திருவருள் அந்த திருவாதிரை நாளிலே மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சிறப்பை பற்றி திருமால் பிரமன் இந்திரக்கன் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அவருடைய குணங்கள் பேசி அவருடைய குணங்களை கூடி பாடி அவருடைய தொண்டர்கள் பிணங்கி தமிழ் பித்தரை போல பிதற்றுவார். பிதற்றுன்றது என்ன? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறது, அதுக்கு தான் பிதற்றுறது. இவன் பிதற்றானப்பா. உண்மையை சொன்னாலும் 2 தரம் 3 தரம் சொன்னோடனே எனக்கு ஒரு வெளியில் பிதற்றின்னு இருக்கிறான். அந்த சொல்லு ஒரு அதிகபட்சமான சொல்லு. பிதற்றுவர் வணங்கி நின்று வானவர் வந்து வைகலும் எப்பொழுதும் அனங்கன் தலைவன் ஆரூர் ஆதிரை நாளால் அதுவன் நில வெண் சங்கும். நில வெண் சங்கம் நிலத்தில் இருந்து எடுக்கிறது. பறையும் ஆற்ப நிற்ககில்லா பலருமிட்ட கல்லவடங்கள் பரந்தங்கும். பல்லவடம்ன்றது கல்லில் செய்த வடங்கள், அடிக்கிறது பழைய காலத்து இசைக்கருவிகள். கலவமஞ்சை காரென்று எண்ணி கழித்து உவந்து வந்து அலமராரும் ஆதிரை நாள். இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? சங்கு ஒரு பக்கம் ஊதுது, அடுத்தபடியாக பறை ஒரு பக்கம் ஆர்க்குது, அடுத்தபடியாக கல்லவடம் அடிக்குது, அடுத்தபடியாக முழம் ஒரு பக்கம் அடிக்குது. மயில் என்ன நினைக்குது? மழை வந்துட்டுதுன்னு சொல்லி காட்டுக்கு இருந்து மரத்துக்கு மேலே ஏறி இருந்து கூவுது. அதைத்தான் சொல்கிறார். கலவ மஞ்சை கார் மலை கார் என்று எண்ணி கழித்து வந்து அலமராரும் ஏமாந்து போகுதான். அலமந்து போதல் ஏமாந்து போ. அலமராரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் விம்மா வெறுவா ஒளியா எளியா வெருட்டுவார் தம் மான் பின்னராய் தரியார் தலையால் முட்டுவார். இம்மானீசன் எந்தை என் அன்பன் என்பார்கட்கு அம்மான் அம்மான் என்கின்றார், எந்தை என்கின்றாள், பொம்மான் என்கின்றார். இவர்களுக்கு அம்மான் தலைவன். யாரும் எப்படி கூப்பிடலாம்? இவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிங்க அம்மானன்னு.
அவள் சொல்கிறா அம்மா நண்டு, அவள் சொல்கிறா பெம்மா நண்டு. 3 பேரும் 3 விதமாக ஒரே பொருளை 3 பேரும் அதான சொன்னேனே, மணியே பொன்னே மைந்தா, ஒரே உயிரைத்தான் சொல்கிறாங்க. பரமசிவத்தை ஜீவன்கள் ஒன்று மணி என்றது, ஒன்று பொன் என்றது, ஒன்று மைந்தா என்கின்றது, ஒன்று மணாளா என்கின்றது. மணியே பொன்னே என் மைந்தா என் மணாளா என்பார்க்கு அணியான் ஆரூர் ஆதரை நாளால். அதான் அதே மாதிரித்தான் எம்மா நீசன் எந்தை என்பார்க்கு அம்மான் ஆரூர் ஆதரை நாள். அது வண்ணம். செந்துவர் வாயார் பெண்கள், பெண்களை பற்றி பாவியர்கள் என்று சொன்னேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? எப்பையும் பெண்கள் தங்களுடைய இதழ்களிலே செந்துரம் போட்டு சிவப்பாக இருக்கும். செந்துவர் வாயர் செல்வன சிவபடி சிந்திப்பார், மந்தைகளோடு மங்கையர் கூடி மயங்குவார். மங்கையர்கள் மைந்தகளோடு கூடி இறைவனை தொழுகின்றார். இந்திரநாதி வானவர் சித்தரோடு ஏத்தும் அந்திரன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். இந்திரன் தேவர்களுடைய தலைவன், வானவர்கள் தேவர்கள், சித்தர்கள். எத்தனை கோடி சித்தர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். எத்தனை கோடி சித்தர்களுடைய தொகை? அப்போ கணக்கெடுப்பு நவகோடி, 9 கோடி சித்தர்கள். தீர்த்தங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கிறேன். தீர்த்தங்கள் எவ்வளவு? தரணீதனில் 66 கோடி தீர்த்தமோ. எத்தனை கோடி? 66 கோடி தீர்த்தம் பூமிக்கு மேலே இருக்குது. சரியா? திருவண்ணாமலைக்கு மேலே மாத்திரம் 100 தீர்த்தம் இருக்குது. ராமேஸ்வரத்தில் 21 தீர்த்தம் இருக்குது கோயிலுக்குள்ள. நயனாதிவில் 5 தீர்த்தம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 5 தீர்த்தம், வித்தியாசமான தீர்த்தங்கள். வித்தியாசமான காலத்தில் வித்தியாசமான முறையில் ஏற்படுத்தப்பட்ட தேவர்களால், பஞ்சபாண்டவர்களால், இந்திரனால், நாகத்தினர் ஆதிசேடனால், இதெல்லாம் பேர். ஆதிசேட தீர்த்தம், நாகதீர்த்தம், தேவதீர்த்தம், இப்படி அந்த தீர்த்தங்களுக்கு பேர். சூரிய சந்திர தீர்த்தம், சூரியனாலும் சந்திரனால் அவங்க அதில் தான் தீர்த்தம் எடுத்து. எனவே இந்த தீர்த்தங்கள் எவ்வளவு? 66. என்ன சும்மா 66 சொல்லுங்க, 66 கோடி. இந்த 66 கோடி தீர்த்தங்களும் என்ன தண்ணியா? தண்ணியா? அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஒவ்வொரு முனிவர்கள் அவர்கள் பெற்ற தவத்தின் பயனாக கங்கை தீர்த்தமா? கங்கை தவம் புரிந்தால் பெண் சக்தியினுடைய அம்சம் சிவனை அடைய தவம் புரிந்தாள். சிவன் அடைய சிவன் சொன்னான், எனக்கு ஏற்கனவே பார்வதி என்ற ஒரு மனைவி இருக்கின்றாள், நீ என்னை அடைய முடியாது. இல்லை, நான் உன்னோடு தான் இருக்கணும். ஆறு அங்கே சொல். சிவன் பார்த்தார், விடுகிறாள். யார் விடுறையில? கங்கை விடுறாள். ஏன்? சுவாமி அக்னி ரூபம். சுவாமி அக்னி ரூபம். அம்பாள் பொறுத்து கொண்டிருக்கிறார். அவற்றை அக்னியவே தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் அக்னிக்கு குளிர் கொடுத்து கொண்டிருக்கிறவர் அம்பாள். இல்லையன்னா உலகமே எரிஞ்சுப்போம், உயிர்களெல்லாம் எரிஞ்சு ஒன்றும் தம்பாது, எல்லாம் அப்படியே தூளாக போயிடும். தக்க யாகத்தில் வீரபத்திர அக்னி ரூபத்தில் இருந்தால் நின்றார், எல்லாமே எரிஞ்சுது. பார்க்க 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 எல்லாம் எரிஞ்சுது. அனலாசுரன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் கடைசியாக என்ன செய்தான்? சிவனே போய் கட்டிப்பிடிச்சான். இதெல்லாம் ஒரு பெரிய வரல. இதெல்லாம் இப்போ பேசுகிறதில்ல. என்ன காரணம் நான் என்னன்னு சொல்கிறேன்னா, இந்த தீர்த்தங்கள் ஒவ்வொன்றும் உலகத்திலே, அதாவது
சிவனுடைய மிகப்பெரிய அருளை பெற்று பூவுலகத்தில் போய் அவங்க கேட்டுக்கொண்டது, இந்த 66 கோடி சித்தர்களும் நாங்கள் பூமிக்கு போகணும். சுவாமி பார்த்தா பூமியில் மனிதர்களை தவிர நீங்கள் வாழ இயலாது. நாங்கள் எப்படி போகிறது சுவாமி? நீங்கள் தீர்த்தங்களாக போங்க. அதில் ஒன்று தான் கங்கை. கங்கை வந்தது பூமியை நோக்கி. பூமி தாய் கேட்டாள், கங்கையை நீ பூமியில் விட்டுட்டா என்னது ஒன்றும் மிஞ்சாது, ஒரு பயிரோ ஒரு பச்சையோ இருக்காது. கங்கை எல்லாத்தையும் அழித்து சாப்பிட்டுட்டு போயிடும், கடலே விழுங்கிடும். கங்கை கடலே விழுங்கிடும். அப்போ பூமித்தாய் அழுதாள், இதென்ன வேலையப்பா செய்து போட்டாய்? உடனடியாக ஒரு கங்கையை தூக்கிட்ட சடையில் வச்சுட்டேன். மெல்லமா இப்படி இங்கே வான்னு கூப்பிட்டு கங்கையை சடையுள் வைத்தார் கதிர்மதி அறவும் வைத்தார். கதிர் என்ன? கதிர் சூரியன், மதி சந்திரன், அரவு பாம்பு, எவ்வளோ சாமங்களை சடையில் வச்ச. கங்கையை சடையுள் வைத்தார் கதிர்மதி அறவும் வைத்தார். அப்போ இது என்ன இதுன்னு கேட்டால், இறைவன் எல்லா நிலையிலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். கோலைமுடராக கவி கோலுமுளவாக இசை கூடும் வகையால், கவி கோலும் இலவாக இசை. நீங்கள் உங்களுக்கு குரல் இருக்கணும்னு நிற்க வேண்டாம். இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள் யாவை சொல்லும் ஈசனிடம். அப்போ நீங்கள் இசையோடு பாடணும்னு தேவையில்லை. இசை இல்லாட்டியும் இறைவனுடைய நாமத்தை பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவிகப்ப நானாவும் நவீன்ரேத்த பெறலாம் அண்ணன். இதைத்தான் சொல்கிறார். வாய்த்தது நம் தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின் என்ன சொல்கிறார்? எதை மதிக்க சொல்லி என்னையா? உங்களை நீங்களே மதியுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் பொட்டு வைக்கணும் என்று கூறி மீதியை அடுத்த இதனுடைய தொடரை பார்ப்போம். அநேகமாக அடுத்த இதில் உங்களுக்கு திருவாதிரையை பற்றிய ஓரளவு சிறிய விளக்கம் பூரணமாக முடியும். அதுக்கு அடுத்தபடி திருமுறை இதில் வேறு விடயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்று கூறி எல்லோருக்கும் எல்லா நலன்களும் இன்பமாக கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நீங்கள் எல்லாரும் முதலிலே 2 பேர் 10 பேர், இப்பொழுது 50 பேருக்கு மேலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய விடயம் என்பதை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கொக்குவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.